ரொம்ப குறிப்பாக ஒரு ஆய்வு நடத்தினாங்க. வெண்டைக்காய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, பெண்களுக்கு 63% மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இதை கம்மி பண்ணிடும்னு இந்த ஆய்வோட முடிவில் கொடுத்துருக்காங்க. இந்த மெக்னீஷியம் அப்படின்றது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். அதாவது பிபி அதிகமாகாமல் எப்போவுமே கரெக்டான அளவில் வைத்து பராமரிங்க. நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களும் தொடர்ந்து வெண்டைக்காய் உங்கள் மதிய உணவில் சமைத்து அடிக்கடி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் ஊறின தண்ணி இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். செரிமானம் சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடுக்கும். ஏன்னா இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. கரையக்கூடிய நார் சத்து, கரையாத நார் சத்து ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதால எந்த ஒரு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கும். இந்த நார் சத்து அப்படின்றது மலச்சிக்கல் பிரச்சனையே வராமல் தடுக்கும். மாலை கண் நோய், கண்புரை இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா பேசும்போது அடிக்கடி நிறைய வாய் துர்நாற்றம் அதிகமாக வெளியே தென்படும் இல்லையா, அதை சீக்கிரமே நாளடைவில் கம்மி பண்ணக்கூடிய காய்கறிகளில் வெண்டைக்காயும் ஒன்று.